இந்த நாளிலே நாம் பிப்ரவரி மாத வாக்குத்தத்த தேவ செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு சீக்ரெட்ஸ் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் ஃப்ரம் மேத்யூ சாப்டர் 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் இரகசியங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது, do not give to others with a desire to get the praise of men. Help others without seeking publicity, and you will receive your reward from God. ஆகவே மனுஷருடைய புகழ்ச்சி வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. ஆகவே எந்த ஒரு கணத்தையும் தேடாமல் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-4. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் என்ன நன்மை செஞ்சாலும் அவங்களுடைய உள்நோக்கம் மனுஷர்கிட்டேருந்து என்ன கிடைக்கணும்? புகழ்ச்சி கிடைக்கணும். மனுஷர் என்னை பார்க்கணும், நான் தர்மம் செய்கிறது எல்லாரும் பார்க்கணும். அந்த நோக்கத்தோடு நீங்கள் எந்த நன்மை செஞ்சாலும் என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது. இப்போ நீங்கள் நன்மை செஞ்சால் உங்களுக்கு அதிலேருந்து பலன் வேணுமா வேணாமா? ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? வேணும். ஆசீர்வாதம் வேணும்னா மனுஷன் பார்க்கணும். அந்த நோக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது? எந்த தர்மமும் செய்யக்கூடாது. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. சில பேர் தாங்க எக்காலத்தை ஊதினே இருப்பாங்களாம். ஏன்னா எல்லாரும் அவங்க செய்கிறத பார்க்கணும். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் பார்க்கணுமா? பார்த்துட்டாங்களா? அவ்வளோதான், அதுதான் பலன். அவங்க செஞ்சதுக்கு பலன் என்ன? நீங்கள் செஞ்சது எல்லாரும் மேலேருந்து ஒன்றும் வரப்போகிறது, எந்த ஆசீர்வாதமோ. ஏன்னா அவங்க நோக்கமே என்ன? எல்லாரும் என்ன? அப்போ அதுதான் உங்கள் குறிக்கோள், அதுதான் பலன். மேலேருந்து பரலோகத்துலேருந்து என்ன ஆசீர்வாதம் எதுவுமே கிடைக்காது. தன் பலனை அடைந்து தீர்ந்ததுன்னு அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. இங்கேயெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீயோ தர்மம் செய்யும்பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்க கடவுள். இன்னும் யாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. ரகசியமாக செய். அப்பொழுது நீ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எந்த புகழும் வேணாம், எந்த பேரும் எனக்கு வேணாம், யாருக்கும் தெரிய வேணாம். அப்படி செய்யும் பொழுது அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ ஆசீர்வாதம் எல்லாரும் பார்க்குற மாதிரி வரும். ஏன்னா நீ செய்யும் போது யாருக்குமே தெரியாது. நீ செய்யும் போது யாரும் பார்க்கணுன்ற நோக்கத்தோடு நீ என்ன செய்யலை. மனுஷன் என்ன புகழணும், மனுஷன் நீ
ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல், ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும். ஆண்டவருக்கு தெரிந்தால் அப்படி நீ செய்தால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இரண்டாவது, do not pray with the motive to impress others. Pray secretly with a true heart, seeking to have fellowship with God. Then your prayers will be answered. Follow the pattern the Lord has given us for prayer, which includes the elements of worship, surrender, petitions, pardon for sins, and protection from the enemy. மற்றவர்களை கவர்ச்சிப்பட வேண்டும் அந்த நோக்கத்தோடு ஜெபம் பண்ணாது. எல்லோரும் என்னை பார்க்கணும், நான் இவ்வளோ ஜெபம் பண்ணணும், அது அந்த மாதிரி பண்ணாது. ரகசியமாய் ஒரு உண்மையான இருதயத்தோடு தேவனோடு நான் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் காண்பித்த அந்த மாதிரியை பின்பற்று. அதில் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும், பாவத்துக்கு மன்னிப்பு பெற வேண்டும், சத்ருவின் தாக்குதலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 6:5-13. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரரும் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுறவங்க எல்லாம் உண்மையாக பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. மாயமாக ஜெபம் பண்ணுறவங்களும் உண்டு. மாயமாக பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்களாம்? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். எல்லா இடத்துலையும் எல்லா ஜனங்க எங்கே பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க அங்கே தான் அவங்களுக்கு ஜெபம் வரும் அவங்களுக்கு. அதுவும் இந்த காலத்தில் அவங்க கையில் ஒரு மைக்கை கொடுத்தீங்கன்னு வைங்க, அவங்க முன்னாடி ஒரு கேமரா ஒன்று இருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், எங்கேயோ போயிடுவாங்க. ஜெபம் எங்கேயோ வேறு லெவலில் இருப்பாங்க அவங்க ஜெபம். அவங்க கையில் மைக்கும் முன்னாடி என்ன இருக்கணும்? கேமரா இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்கள கையிலே பிடிக்க முடியாது, எங்கேயோ போயிடுவாங்க ஜெபத்தில். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு அடைந்து தீர்ந்ததுன்னா என்ன? எல்லாம் பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். ஜெபத்துக்கு பதில் ஒன்றும் என்ன தான் பண்ணாலும் ஜெபத்துக்கு பதில் வராது. ஆனால் எல்லாரும் இவங்க பண்ணாங்கன்றதை பார்த்தாங்க, அதுதான் அவங்களுக்கு பலன். ஒன்று எல்லாம் பார்க்கணும், அதுதானே பார்த்தாச்சு, தீர்ந்து போச்சு உன் பலன், தீர்ந்து போய் எல்லாம் பார்த்துட்டாங்க. நீ பண்ண ஜெபத்தை எல்லாம் பார்த்துட்டாங்க, போயிட்டு வா, பதில் ஒன்றும் வராது. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி, உன் கதவை பூட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. கதவை யாருக்கும் நீ பண்ணுறன்னு தெரியணும் அவசியமே. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு ஜெபம் பண்ணது யாருக்குமே தெரியாது, ஆனால் பதில் வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. நிறைய பேர் கண்ணை உருட்டின்னு பார்ப்பாங்க, என்னடா அது, என்னாச்சு, எப்படி இவனுக்கு இதெல்லாம் வருதுன்னு, என்னது ஜெபத்துக்கு பதில் எப்போ ஜெபம் பண்ணாங்க இவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணாங்க. இவங்க ஜெபம் பண்ணது யாருமே, ஆனால் பதில் எப்படி வருமா? வெளியே எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் சரியா? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்க்கணுமா, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வர்றதை பார்க்கணுமா? எது ஆசீர்வாதம்? எல்லாரையும் ஜெபம் பண்ணுறதை பார்க்கணும், அதான் தீர்ந்து போச்சு, பலன் அடைந்து பதில் ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறது யாரும் பார்க்காம அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னா பதில் வரும்போது அதை எல்லாரும் பார்ப்பாங்க.
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அந்த மாதிரி ஜெபத்தை பார்த்துருக்குறீங்களா? சொன்னதே சொல்லின்னு இருப்பான். அது பாட்டு ஜெபம் முடிகிற மாதிரியே நீங்கள் முடிவு ஜெபம் தான் உங்களுக்கு மைக்கு கொடுத்துருப்பீங்க. ஐயா அவர்கள் முடிவு ஜெபம் பண்ணுவார். எல்லாம் எப்போ முடியும் வீட்டுக்கு போகணுன்னு உட்காந்து இருப்பாங்க. இல்லை சாப்பாடு தான், எப்போ சாப்பாடு ஆறிட்டு போயிடுமே, சாப்பாடு ஆறி போகுமே, முடிவு ஜெபம் பரவாயில்ல முடிய போது போய் சாப்பிட்லான்னு உட்காந்துருந்தீங்கன்னா முடிவு ஜெபம் என்ன ஆகாது? முடியாது. முடிவு ஜெபம் முடியாது. இது முக்கியமான குறிப்புக தான் பண்ணுறாரா? இல்லை, எல்லாம் வீண் வார்த்தை. அழைப்பினே இருப்பார், அழைப்பினே முடிக்கவே மாட்டாங்க ஜெபம். ஒரு கூட்டத்தில் அப்படி தான் ஒருத்தர் ஜெபம் பண்ணுன்னா பண்ணினே இருக்கிறாராம். உடனே இன்னொருத்தர் மைக்கில் வந்து நம்முடைய சகோதரர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறையில் நாம் பாட்ட புத்தகத்திலே இத்தனாவது பாட்டை பாடும். நீ எவ்வளோ நேரம் மீட்டிங் நடக்க வேணாமா? மீட்டிங்கில் எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது, போயினே இருந்தா நீ பண்ணு. அவர் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து கூட்டம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் அஞ்ஞானிகளை போன வீண் வார்த்தைகளை அலப்பாதே. அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று ரொம்ப நிறைய வார்த்தை சொன்னால் பதில் வரும். வார்த்தை அதிக வசனத்தினால ஒன்றும் பதில் வரப்போகிறது. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அப்படின்னா நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு நீங்கள் ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எப்படி ஜெபம் பண்ணும்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல வந்து அவர் வந்து அப்பா, அவர்கிட்ட வரும்போது எப்படி ஜெபம் பண்ணும்? ஒரு பிள்ளை அப்பா கிட்ட வருவது போல பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம். ஆண்டவரை தொழுது கொள்ளணும். உள்ளே வரும்போது முதல்ல அவரை கனம் பண்ணணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு மகிமை. சரி, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீர் ஆளுகை செய்யணும். ராஜ்யம்னா என்ன? நீர், உம்முடைய ராஜ்யம், நீர் எல்லா இடத்திலும் நீர் ஆளுகை செய். உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும், பூமியிலே செய். ஆண்டுடைய சித்தத்துக்காக ஜெபம். ஆண்டவரே, பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் நடக்குதோ அதே போல் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? உம்முடைய சித்தம் நடக்கணும். பரலோகத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? ஏன்னா அங்கே எல்லாம் எப்படி நடக்குது? ஆண்டோடைய சித்தத்தின்படி. அங்கே யாருன்னா துக்கத்தில் இருக்கிறாங்களா? அங்கே யாருன்னா கஷ்டத்தில் இருக்கிறாங்களா? அங்கே தான் பிரச்சனை இருக்குதா? எல்லாமே ஆண்டோடைய சித்தத்தின்படி நடந்தால் அங்கே என்ன எந்த பிரச்சனையோ எல்லாம் சந்தோஷம். அப்படின்னா அதே மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அதே போல் இங்கேயும் நடக்கட்டும். பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் நடக்குதோ அதே போல் பூமியிலையும். அப்போ உலகம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? பரமண்டலத்தில் ஒரு சித்தம் செய்யப்படுது, பூமியிலும் செய்யப்பட்டால் பூமி எப்படி இருக்கும்? பரலோகம் போல். அதான் ஜெபம் பண்ணுங்க. பூமியிலையும் உம்முடைய சித்தம். இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படாது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு ஆண்டவரிடத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நாள் உடைய தேவைகளை என்ன கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்று எங்களுக்கு தாரும்னா
ஆண்டவர்கிட்ட தினமும் ஜெபிக்கணுமா? மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதுமா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பண்ணால் போதுமா? இன்று எங்களுக்கு தாரும்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும். இப்போ இங்கே பெற்றோர் உங்கள் பிள்ளைங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள்கிட்ட பேசினா போதுமா? டெய்லி பேசணுமா? எது உங்களுக்கு சந்தோஷம்? என்றைக்கோ ஒரு நாள் பேசுனா உங்களுக்கு சந்தோஷமா? தினமும் பிள்ளைங்க உங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்படுவீங்களா? என்ன ஆசை இருக்குது உங்கள் இருதயத்தில்? அதான் சொல்லித்தரு. எங்களுக்கு வேண்டியது என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு என்ன ஐக்கியம் வைத்துக்கொண்டு இரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு தினமும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள். நீயும் மற்றவங்களுக்கு யாரெல்லாம் உனக்கு என்ன செஞ்சாங்களோ நீ என்ன செய். ஆண்டவரே, நானும் அவர்களை மன்னிக்கிறேன், நீர் என்னை மன்னியும் என்று ஜெபிக்க வேண்டும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை வரணுமா? வரத்துக்கு முன்னாடியே வராமல் இருக்கணும்னு ஜபமா? என்ன ஜபம் அது? வராமல் தினமும் எப்படி ஜபம் பண்ணணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஏதாவது சோதனையில் போய் மாட்டிக்கிட்டு ஆண்டவரே சோதனையில் இருந்து எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் என்று எங்களை எதான் கற்றுக் கொடுக்குறாரு. ஏதாவது தீமை நடக்கிற வரைக்கும், ஏதாவது சோதனையில் போய் மாட்டிக்கொள்கிற வரைக்கும் காத்துன்னு இருக்காதீங்க. தினமும் அதில் போய் மாட்டாதபடி அதிலிருந்து எங்களை என்ன செய்யும்? காத்துக்கொள்வோம். ஆண்டவர் கத்தரார், இப்படி பண்ணுங்க, இப்படி தான் ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, forgive those who have hurt you and then the Lord will be merciful to you. If you have bitterness and unforgiveness towards those who have done evil to you, then the Lord will not forgive your sins and you will face life without God's mercy. Your prayers may be hindered when you have unforgiveness in your heart. உங்களுக்கு யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அவங்களை என்ன செய்யுங்க? மன்னிங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காண்பார். இருதயத்தில் கசப்பும் மன்னிக்காமல் இருந்தீர்கள்னால் ஆண்டவர் உங்கள் பாவத்தை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். அப்போ ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல் வாழ வேண்டும். உங்கள் ஜெபத்துக்கு தடை வரும். மத்தேயு 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணுமா? மன்னிக்கூடாதா? ஆண்டவர் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கலன்னு வைங்க, சரியா? உங்கள் தப்பை ஆண்டவர் மன்னிக்கல, கண்ணை மூடினா எங்கே போவீங்க? எங்கே போவீங்க? ஆண்டவர் உங்கள் தப்பை மன்னிக்கலன்னு வைங்க, அப்போ கண்ணை மூடினா எங்கே போவீங்க? அதுவே நம்ம ஊரில் சொல்கிறோம், நீ பிழைக்கிற வழியை பாருன்னு வாங்க பாருங்க. நீ பிழைக்கிற வழியை, நீ பரலோகம் போகணும், நீ பரலோகம் அதை வழியை பாரு. நீ அவன் மேலே கோவம் வச்சுன்னு கசப்பு வச்சுன்னு நீ போய் நரகத்தில் போய் சேர்ந்தன்னு வைங்க, அதில் நமக்கு என்ன லாபம்? நமக்கு அந்த நீ பிழைக்கிற வழியை பாரு. உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும். நீ கண்ணை மூடினா பரலோகம். அதுக்காக என்ன செய்? யார் மேலேயும் கசப்பை வைக்காது. ஏன்னா உன் தப்பை ஆண்டவர் மன்னிக்கணும். நீ மன்னிச்சா தான் ஆண்டவர் ஒன்றை, நீ மன்னிக்கலைன்னா ஆண்டவர் ஒன்றை மன்னிக்கலைன்னா உன் நிலைமை என்ன? எங்கே போய் சேருவ? நீ எங்கே போய் சேருவ? உன் நிலைமைக்கு ஆபத்து வர மாதிரி அதையும் செய்யாது. மன்னிச்சு யார் என்ன பண்ணாலும் மன்னிச்சு. ஏன்னா ஆண்டவர் ஒன்றை மன்னிக்கணும். அதுதானே முக்கியம். அதுதானே முக்கியம். நான்காவது,
Do not fast with the motive of getting praise from men. Fast secretly without making a show of it. Then the Lord will accept your fasting and reward you openly. உபவாசம் எடுக்கும்போது எல்லாரும் என்னை புகழணுன்ற நோக்கத்தோடு உபவாசம் எடுக்காது. ரகசியமாக எடுக்கிற உபவாசம் யாருக்கும் தெரியணும்னு அவசியம். அப்போது ஆண்டவர் உன் உபவாசத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி உனக்கு பலனை அளிப்பார். மத்தேயு 6:16-18. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல. இதுலேயும் மாயக்காரர் இருக்கிறாங்க. உபவாசத்துலேயே ஒரு கூட்டம் வந்துடுது. என்ன வந்தது? இந்த மாயக்கார கூட்டம் வந்துடுது. இவங்களும் என்ன, நானும் வர உபவாசம், நானும் உபவாசம் எடுக்கிறேன், ஏன்பா எல்லாருக்கும் தெரியணும்னா முகவாடலாய் இராதேயுங்கள். முகம்லாம் வாடி போயிருக்கும். நான் பிரதர் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்களே, தலையும் சரியாக வாரின மாதிரி தெரில, ஷேவம் பண்ண மாதிரி தெரில, நாங்கள் இல்லை உபாசத்தில் இருக்கிறாங்க, முகம்லாம் வாடி போய் அப்படியே தாடி கீடிலாம் வந்து பாருங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏங்க அப்படி இருக்கிறீங்க? உபவாசத்தில் இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியணுமா இவங்க உபவாசம் இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும். முகவாடலாய் இராதேயுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுது. அவ்வளோதான். எல்லாம் உங்களை பார்த்தாங்களோ அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. ஏன்னா பண்ண உபவாசத்துக்கு ஒன்றும் ஆசீர்வாதம் ஒன்றும் வரப்போகிறதில்லை. எல்லாம் ஒன்றை பார்க்கணும். எல்லாம் பார்த்தாங்க, வாடி போய் இருந்து அதை பார்த்தாங்க. சில பேர் செல்ஃபோனில் ஃபோட்டோ கூட எடுத்துருப்பாங்க. ஐயா பாருங்கள் உபவாசத்தில் இருக்கிறாராம். அவ்வளோதான். ஒன்றும் நீ பண்ண உபவாசத்தில் ஒன்றும் பலன் ஒன்றும் உனக்கு. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி. எண்ணெய் பூசின்னு வா, சரியா? யாருக்கும் நீ உபவாசம் தெரியணும், நல்லா எண்ணெய் பூசி. உன் முகத்தை கழு. அழுக்கு மூட்டை மாதிரி வந்து நிற்காத. அழுக்கு மூட்டை மாதிரி உபவாசத்தில் இருக்கிறாங்க அப்படிலாம் பண்ண. நல்லா எண்ணெய் போட்டு முகத்தை நல்லா கழுவின்னு. யாருக்கும் நாடகம்லாம் யாருக்குமே அவசியம், உபவாசம் எடுக்கிறது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, சரியா? இதெல்லாம் கற்றுக்கோங்க. சபைக்கு வரும்போது எப்படி வரணுமா? சில பேர் சபை முடிஞ்ச பிறகு முகத்தை கழுவுறாங்க, ஏன்னா தூங்கினே இருந்தாங்க. நீ வரத்துக்கு முன்னாடி கழுவி வந்து முழிச்சுட்டு இருக்கும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாய். நீ உபாசம் எடுக்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும், அதை எடு. அப்போ வந்து உனக்கு பலன் எல்லாரும் பார்க்குற மாதிரி. எப்படிங்க அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? இன்னும் உபாசம் எடுத்து ஆண்டவராக நீங்கள் எடுக்கும்போது அங்கே ட்ராமா பண்ணின்னு இருக்க வேண்டிய அவசியம். 5வது, lay your treasures in heaven and you will enjoy them for all eternity. Do not follow the pattern of this world, which lives only for this world. Invest your life for eternity. Labor for those things which bring eternal reward. Life on earth is very short compared to eternity. பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வை. அதை நித்தியமாக என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம்.
இந்த உலகத்தை பின்பற்றாதே. உலகம் இந்த வாழ்க்கைக்காக தான் வாழுது. இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் தான் பார்க்குது. நீ நித்திய பலன் எது கொண்டு வருதோ அதுக்காக பிரயாசப்படு. ஏன்னா நித்தியத்தோடு ஒப்பிடும்பொழுது உலக வாழ்க்கை மிக குறுகியது. இது ஒன்றுமே இல்லை. நித்தியத்தோடு வாழும் இந்த உலக வாழ்க்கை. மத்தேயு 6:19-21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். சரியா? இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஃபோன் அடிங்க பார்க்கலாம், ஃபோனே பேச முடியாது. முதல்ல ஏதோ ஒரு செய்தி வரும். வருதா வரலையா? நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஒரு பண்ணுன்னா கூட பேச முடியாது. ஏன்னா இது உட்காந்து இதை கேட்டுன்னு இருக்கணும். உட்காந்து இதை அப்பப்போ மாற்றினே இருக்காங்க, வராது. முதல்ல என்ன வந்துச்சு? நீதிபதிகள், அதிகாரிகள் இவரிடத்திலிருந்து அறியாத நம்பரில் வந்தால் இவங்களாம் கிரிமினல்கள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உண்மையாக அவங்கள தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அது அவன் தமிழ் தப்பான தமிழ். அது அவன் சொன்னதை நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா இந்த நீதிபதிகளும் போலீஸ் அதிகாரிகள் தான் இந்த சைபர் கிரிமினல் மாதிரி அவன் சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடாது. நீதிபதிகள் போலீஸ் அதிகாரிகள் என்று பொய்யாய் சொல்லி அப்படின்னு சொல்லணும். அவன் போலீஸ் அதிகாரியும் கிடையாது, அவன் நீதிபதியும் கிடையாது. எவனும் பொய்யா தன்னை சொல்கிறான். அந்த பொய்யாய் சொல்கிறாங்களத விட்டுட்டு நீதிபதிகளிடம் போலீஸ் அதிகாரிகளிடம் அறியா என்ன அவன் சொல்கிறவனுக்கு தமிழ் தெரியலையா? இல்லை, நீ அதை கவனிச்சா என்ன அர்த்தம்? இப்போ அவங்க தானே பண்ணுற மாதிரி அவன் சொல்கிறான். அவனே வழியாக ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்தா அவ்வளோ பெரிய ஆளுங்களை போய் இவங்கெல்லாம் சைபர் குற்றவாளிகள் யாரோ சொல்லியிருப்பாங்க போல. நான் இப்போ மாற்றிட்டானுங்க. ஆரம்பத்தில் அதே நினச்சுன்னா சார் எப்படி நீதிபதி யாராக இருந்தாலும் பொய்யாய் தங்களே அப்படி சொல்லுங்க, அப்படி தானே சொல்லணும். அவங்க ஒன்றும் பண்ணல, எவனோ பண்ணுறான். அப்போ சொல்லும்போது என்ன சொல்லணும்? பொய்யாய் தங்களை நீதிபதிகள் என்றும் போலீஸ் அதிகாரி என்று சொல்லி அறியாத நண்பரில் இருந்துச்சுன்னா நம்பாதீங்க, இவங்கெல்லாம் குற்றவாளிகள். அந்த பொய்யாய் சொல்கிறத எடுத்துகிட்டு அவனே பண்ணுற மாதிரி ஒரு யாரா ரெண்டு மொட்டு என்னடா பேசுகிற ஃபோனில் நீ என்ன ஒழுங்காக தமிழ் தெரியுமா தெரியாதான்னு. அதனால இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. இப்போ அவங்கள விட்டுட்டாங்க, வேறு ஏதோ இப்போ சொல்லின்னு இருக்காங்க லேட்டஸ்ட்டாக. உறவினர்கள் சுகவீனமாக இருக்கிறாங்க, உறவினர்களை கைது செஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க மாட்டினாங்க. இப்போ உங்கள் சொந்தக்காரில் இப்போ அடுத்தது ஆண்டவர் சொல்கிற பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து, இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு அதான் நடந்துன்னு இருக்குது. எல்லாம் யார் காசை யார் திருடலான்னு தான். அதனால தான் அவ்வளோ எச்சரிப்பு கொடுத்துனே இருக்கிறோம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணை மட்டும் திருடுகிறதும். உங்கள் பொக்கிஷத்தை யாருமே திருட முடியாது. பரலோகத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா அதை யாரும் என்ன செய்ய முடியாது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னு வைங்க, உங்கள் இருதயெல்லாம் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் அங்கே இருந்துச்சுன்னா உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும். 6வது, யுவர் ஐ is a lamp for your whole body. Let your eye
Be pure and focused on God, and your whole life will shine. If your eye is evil, then your whole life will be full of darkness. Be careful what you allow your eyes to see and gaze. உன் கண் முழு சரீரத்துக்கும் விளக்காக, கண் சுத்தமாக இருந்தால் முழு வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். உன் கண் பொல்லாத கண்ணாக இருந்ததுன்னு வைங்க, முழு வாழ்க்கையும் இருளாய் இருக்கும். உன் கண் எதை நோக்குகிறது அதை குறித்து எச்சரிக்கையாய். மத்தேயு 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காக. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சமே இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். கண் சுத்தமான கண். சில பேர் சொல்லுவாங்க அவனுக்கு பொல்லாத கண்ணுங்க, கேள்விப்பட்டீங்களா? பொல்லாத கண்ணுன்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்த்தா அவனுக்கு என்ன ஆயிடுது? வன்கண், பொறாமை, வயிறு. சில பேருக்கு வயிறு எரியும், சரியா? சில பேருக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. சில பேருக்கு தலை சுற்றுதுன்னுவாங்க. இன்னொருத்தனுக்கு ஏதோ ஆசிரம் அப்படியா கேட்கும்போது இரு அப்படியே தலை சுற்றுது. சில பேருக்கு வயிறு எரியுது. சில பேர் எனக்கு வயிறு கலக்குதுன்னுவாங்க, ஓடுவாங்க. அவங்களால அங்கே இருக்க முடியாது. ஏன்னா வயிறு என்ன பண்ணுமா? இவனுக்கு ஏதோ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சது தெரிஞ்சோன்னே இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? வயிறு. இப்போ அந்த மாதிரி ஆளுங்க எப்பவுமே ஒரு டாய்லெட் பக்கத்துலேயே இருந்துக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் எங்கன்னா தப்பி தவிர எங்கன்னா தூரமாக போயிட்டாங்கன்னு வைங்க. இந்த மாதிரி வயிறு கலக்கிற ஆளாக இருந்தால் யாருக்குன்னா ஒரு நல்லது நினச்சா அவங்களுக்கு வயிறு கலக்குதுன்னு வைங்க, ரொம்ப தூரம் எங்கேயும் போகாதீங்க. போகும்போதே கேட்டுக்கோங்க, வழியில் எங்கெங்கெல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சா திடீர்னு இறங்கி வண்டியை நிறுத்தாது இறங்கி போடலாம். ஏழாவது, you cannot serve God and money. Let God alone be the master of your life. The Lord will provide and meet all your needs when you serve Him wholeheartedly. Do not live with a divided heart. நீ தேவனுக்கும் பணத்துக்கும் என்ன செய்ய முடியாது? ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் உனக்கு எஜமானாய் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய எல்லா தேவைகளும் என்ன செய்வார்? நீ முழு இருதயத்தோடு ஆண்டவரை செய். இருதயம் இங்கே ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் என்ன செய்யக்கூடாது, இருக்க. மத்தேயு 6:24-34 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை, அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யவங்களால் கூடாது. ரெண்டுத்தும் இது பண்ண முடியாது, ஏதாவது ஒன்றுக்கு தான். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்புவோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷத்தவைகள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா வெளிப்படுத்துகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்தல் அல்லவா. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடும் ஒரு முழத்தை, யாராவது பார்த்துருக்கீங்களா? பயங்கர உயரம், என்ன பிரதர் இவ்வளோ உயரமாயிட்டீங்க, டெய்லி கவலைப்பட்டுனே இருந்தாங்க, அப்படியே போயிட்டேன், அந்த மாதிரி யாருன்னா பார்த்துருக்குறீங்களா? கவலைப்பட்டு அப்படியே குனிஞ்சு அந்த மாதிரி ஆளை பார்த்துருக்கலாம். என்ன அப்படியே என்ன பண்ணோம், கவலைப்பட்டு அப்படியே என்ன செய்யும், கம்மி தான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து
அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போகிலாலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு அற்ப விசுவாசிகளே. என்ன பட்டம் கொடுக்குறாரு? நான் பெரிய விசுவாசிங்க அப்படி நம்மளே சொல்லக்கூடாது இல்லையா? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேடு, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். இதை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை நீதி எல்லாம் உங்களுக்கு கூட வரும். இது பின்னால் ஓட வேண்டிய அவசியம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஒரு நாளைக்கு அந்த பாடு போதும். இல்லைங்க எனக்கு பத்தாதுங்க, எனக்கு 10 நாள் பாடு கொடுங்க, அப்படி இருக்க அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நாளைக்கு குறித்து என்ன செய்யுது? இன்றைக்கி பாடு போதும், நாளைக்கு பார்த்துக்கிட்டோம். நாளைக்கு பாட நாளைக்கு பார்த்துக்கிட்டோம். ஒரு வீட்டில் இந்த மதர்ஸ் டே வந்துச்சு பாருங்கள், தாயர் தினம். அம்மா வந்து துணியெல்லாம் துவைக்கணும், பாத்திரம்லாம் ரெடி ஆனோடனே பிள்ளைங்க, அம்மா இன்றைக்கி எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது, இன்றைக்கி அம்மா தாய் தினம், மதர்ஸ் டே, துணியெல்லாம் துவைக்காதீங்க, பாத்திரம் கழுவாதீங்க, இன்றைக்கி ஒன்றும் நீங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம் பாருங்கள். பிள்ளைங்க என்ன தான் வச்சு நாளைக்கு செய்யுங்கன்னு தான். நான் இந்த துணியை நாளைக்கு துவைங்க, பாத்திரத்தை அந்தந்த நாளுக்கு அந்த பாடு போகுது. நானே இப்போ ரொம்ப அம்மா மேலே அக்கறை மாதிரி வந்துச்சு, ஓடி வந்துச்சிங்க. அம்மா மேலே ரொம்ப அக்கறை மாதிரி, ஒன்றும் செய்யாதீங்க. ஆகவே இந்த நாட்களிலே எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் தான் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுறார். நாட்களில் அதெல்லாம் பின்பற்றி எப்படி நன்மை செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசிக்கணும், எப்படி பொக்கிஷெல்லாம் சேர்த்து வைக்கணும், எப்படி நம்ம தேவைகள் சந்திக்கப்படும் என்று இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான காரியங்களை தேவன் இந்த அதிகாரத்தில் நமக்கு இந்த நாட்களில் இந்த வசனங்களின்படி ஜீவிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. எல்லா சத்தியத்தை உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்மை பாடி ஸ்தோத்தரித்து தொழுது கொள்ளும்படி, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திகளை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு நிர்போதித்த ஒவ்வொரு காரியங்களையும் பின்பற்றும்படி, உடைய வசனத்தின்படி நாங்கள் நன்மைகளை செய்யும்படி, ஜெபிக்கும்படி, உபவாசிக்கும்படி, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படி, மற்றவர்களை மன்னிக்கும்படி, இந்த நாட்களிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும்படி
ஒவ்வொருவருக்கும் நிற்கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை நன்மையால் முடிசூட்டும். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும். நல்ல சுகம்பலன் தாரும். தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்கும்படி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதி கனமைக்கை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.